ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புது லெசன் ஆரம்பிப்போம். சரியா? லெசனோட டாபிக் என்னன்னா பீரியாடிக் டேபிள், அதாவது பி பிளாக் எலிமெண்ட். ஓகே, உங்கள் பீரியாடிக் டேபிளோட கண்டினியூவேஷன் தான். லாஸ்ட் 11th ஸ்டாண்டர்டில் வந்து பீரியாடிக் டேபிளில் பி பிளாக்ன்ட்டு ஒரு சின்ன டாப்பிக்காக படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம வந்து இது இன்னும் டீப்பாக வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி லெக்சர் வந்து வெறும் இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும் பார்ப்போம் நம்ம. சரியா? இன்ட்ரடக்ஷன் பார்ட் ப்ளஸ் நம்ம பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ், போன வாட்டி நீங்கள் படித்த ட்ரெண்டெல்லாம் என்னென்ன இருக்குன்ட்டுலாம் ஒரு வாட்டி சின்ன ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சுக்கலாம். சரியா? வச்சுட்டு அதுக்கப்புறமா லெட் அஸ் ஜஸ்ட் கோ டீப் இன்டு த டாபிக். ஓகே, ஸோ பி பிளாக் எலிமெண்ட். ஓகே, பி பிளாக் ஜென்ரலாக பீரியாடிக் டேபிள் எங்கே வரும்? ரைட் சைடில் வரும். கரெக்டாக பீரியாடிக் டேபிள் இப்படி இருக்குனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் பீரியாடிக் டேபிள் சம்வாட் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து பி பிளாக் வந்து இந்த ரைட் சைடில் வரும். கரெக்டாக? அதாவது குரூப் நம்பர் 13, 14, 15, 16, 17, 18 இதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் பி பிளாக் எலிமெண்ட். ஓகே, பி பிளாக் எலிமெண்ட்டுக்கு ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்குது. என்னது? இட் இஸ் NS2 அண்ட் NP126. ஓகே, அதெல்லாம் நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து இன்னும் டீப்பாக பார்ப்போம் நம்ம. இப்போ ஸோ பி பிளாக்கில் நம்ம இந்த வருஷம் என்னென்ன படிக்க போகிறோம்னா 15, 16, 17 and 18 மட்டும் படிக்க போகிறோம். சரியா? 13 and 14 நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து நல்லா தரவாக படித்து முடிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம ஜஸ்ட் அதோட கண்டினியூவேஷன் 15, 16, 17, 18 மட்டும் பார்க்க போகிறோம். சரியா? நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, பீரியாடிக் டேபிளில் ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு 30 எலிமெண்ட்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியணும். என்னென்ன எலிமெண்ட் இருக்குது, ஓகே, அதோட அட்டாமிக் நம்பர் என்ன, அண்ட் ஆப்வியஸாக அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சுன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 30 எலிமெண்ட்டுக்கும் அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் மாஸ் அண்ட் உங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டிஃபால்ட்டாக வந்து கற்று வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, நாட் ஓன்லி ஃபார் திஸ் சாப்டர். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து மகப் பண்ணுறதுக்கு நிறைய மீமோடெக்ஸ்லாம் இருக்குது. ஓகே, மகப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. சரியா? அது தவிர்த்து மகப் பண்ணி எழுதுறதை தவிர்த்து பை டிஃபால்ட் உங்களுக்கு இப்போ திடீர்னு ஃபாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் என்னென்னு கேட்டால் யூ ஷுட் இமீடியட்லி நோ தட். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு வழியில் படித்து தான் ஆகணும். சரியா? ஒரு ஃபர்ஸ்ட் 30 எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர் அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இட் வில் பி வெரி பெட்டர் ஃபார் யூர் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ நான் ஜென்ரலாக பி பிளாக்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஓகே, நான் அதை வந்து உங்கள் லிஸ்ட் பண்ணுற ஒரு இமேஜ் இருக்குது, அதை காட்டுறேன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த எலிமெண்ட் விச் we are going to concentrate. ஓகே, 14, 15, 16, 17 and 18th இந்த இடத்துல நோபல் கேஸ் எல்லாம் வந்துடும். சரியா? நோபல் கேஸும் சேர்த்து படிப்போம் நம்ம. நவ் ஸோ என்னென்ன எலிமெண்ட்ஸாக இருக்குன்னா, போரான், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஓகே, ஃப்ளோரின், அப்புறம் அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், கேலியம், ஜெர்மானியம், அர்சனிக், செலீனியம், bromine, indium, tin, antimony, tellurium, iodine, thallium, lead, bismuth, polonium, ஆஸ்டானியம். ஓகே, இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நோ அதர் கோ, படித்து தான் ஆகணும். சரியா? இன்டர்நெட்டில் நிறைய மீமோடெக்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இஃப் யூ வாண்ட் நான் உங்களுக்கு இதுக்கும் வந்து ஏதாச்சும் ட்ரிக் வந்து நான் சொல்கிறேன். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ட்ரிக் வழியாக படிக்கிறது இஸ் வேஸ்ட். ஓகே, நான் உங்களை எப்படி படிக்க சொல்கிறேன்னாக்கா, ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணுங்கள். எப்படின்னாக்கா, இப்போ இந்த குரூப் 13 எடுத்திங்கன்னா போரோன், அலுமினியம், கேலியம், இண்டியம், தின், தாலியம். சரியா? ஸோ இப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். லிட்ரலாக மகப் இதெல்லாம் வந்து மகப் பண்ணுறது நல்லது. ஓகே, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டெஃபினட்டாக மகப் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, ஸோ ட்ரிக்ஸை வச்சு ஞாபகம் வச்சுருக்கிறது வந்து தட்ஸ் நாட் பேட். ஓகே, அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். பட் நான் யூஸ்வலாக எப்போவுமே வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுருக்க மாட்டேன். சரியா? சிம்பிளாக குரூப் 13 அடிச்சுக்கோங்க. போரோன், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். போரோன், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். போரோன், அலுமினியம், இண்டியம், கேலியம், தாலியம். ஓகே, இதே மாதிரி ஃபார் எவ்ரி திங். குரூப் 14 வந்துச்சுனாக்கா கார்பன், சிலிக்கான், லைக் ஒரு சாங் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட். கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட். கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட். ஸோ இந்த மாதிரி ஒரு சாங் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு ரிமெம்பர் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் மீமோடெக்ஸ். ஓகே, அதெல்லாம் வச்சு படிக்கிறது இது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திடீர்னு உங்களுக்கு கேலியம்னா யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி இன்னும் கேலியம்க்கு அப்புறம் இண்டியம் வரும்ன்றது தெரிஞ்சிடும். ஓகே, இண்டியம் தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்கலி இன்னும் தாலியம். ஓகே, போரோன்னு சொன்னால் டக்குன்னு அலுமினியம் வந்துடும். சரியா? ஸோ பெட்டர் லேர்ன்
லைக் பை ஹார்ட் பண்ணுறது பெட்டர். நான் வந்து ட்ரிக்ஸை விட பை ஹார்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் கண்டிப்பாக பை ஹார்ட் பண்ணி இருக்கணும். நீங்கள் இந்த பி பிளாக் தனித்தனியாக பிளாக்காக கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். சரியா? ஸோ அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். சரியா? இன்னொரு விஷயம்னா, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு அட்டாமிக் மாஸ் தெரியணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, அட்டாமிக் மாஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்க இந்த பாட்டை மட்டும் படித்தாலே போதும். ஓகே, இந்த பாட்டுக்கு, அதாவது போரோனோட அட்டாமிக் நம்பர், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், இதுக்கெலாம் அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சாலே போதும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக மீதி எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. போரோனோட அட்டாமிக் நம்பர் வந்து என்னது? 5, கார்பனுக்கு 6, நைட்ரோஜனுக்கு 7, 8, 9 அப்படி இருக்குது. ஓகே, இதோட அட்டாமிக் இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் தெரிஞ்சாலே போதும். சரி, இப்போ அலுமினியமுக்கு வேணால் என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் +8 பண்ணுங்கள். ஓகே, அலுமினியமுக்கு 5 + 8 என்னது? 5 + 8 13. அலுமினியமுக்கு 13. ஓகே, கேலியம் வேணால் +18, இது வேணுன்னா +18, இங்கேருந்து இதுக்கு வரணும் +18, +32. அப்படி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா அட்டாமிக் நம்பரும் தெரிஞ்சிடும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் பை ஹார்ட் தீஸ் எலிமெண்ட்ஸ் பை குரூப்பாக வந்து படித்து பை ஹார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அட்டாமிக் நம்பர் இஸ் நாட் அ பிக் டீல். ஓகே, ஸோ அந்த மாதிரி படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்ரி திங் வில் பி ஈஸியர் ஃபார் யூ நவ். ஸோ இந்த பி பிளாக்னு எடுத்தோம்னாக்கா ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் = NS2NP126 வரும். சரியா? அதாவது அதோட லாஸ்ட் ஷெல்லில் எப்படி இருக்கும், NS2NP126 வந்து வேரி ஆகும் ஜென்ரலாக பி பிளாக் எலிமெண்ட்டில் இருக்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில். சரியா? நவ் ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு போரோனோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சுனாக்கா அது கூட ஜஸ்ட் 8 ஆட் பண்ணிங்கன்னா அலுமினியம் வந்துடும். அலுமினியமோட அட்டாமிக் நம்பரில் +18 பண்ணிங்கன்னா கேலியம் வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் இண்டியம் வேணும்னா +18 +32 பண்ணிங்கன்னா தாலியம் வந்துடும். சரியா? ஸோ திஸ் இஸ் த வே டு லேர்ன் த பீரியாடிக் டேபிள். சரியா? ஸோ டெஃபினெட்லி பட் இது தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் வந்து ஃப்யூச்சரில் நம்ம ஈஸியாக கொஷின்ஸை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். சரியா? இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து இப்போ பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். சரியா? பீரியாடிக் ட்ரெண்ட்ஸை ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்த்துட்டே வருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அட்டாமிக் சைஸ் பற்றி பார்ப்போம். அட்டாமிக் சைஸ்னால் எப்படி, லாஸ்ட் இயர் நல்லாவே படிச்சிருப்பீங்க, பீரியாடிக் டேபிளில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ அட்டாமிக் சைஸ் ஒரு பீரியாடிக் டேபிளில் எப்படி வேரி ஆகும், ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பீரியாடிக் டேபிளில் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அட்டாமிக் சைஸ் எப்படி வேரி ஆகும், ஃப்ரம் டாப் டு பாட்டம் அட்டாமிக் சைஸ் எப்படி வேரி ஆகும்னு கேட்குறேன். சரியா? சிம்பிள் தான். ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஃபஸ்ட்டு பாருங்கள், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். From top to bottom atomic size will be increasing. Okay, from top to bottom atomic size will be increasing. Okay, but why ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? பிகாஸ் ஒரு குரூப் நீங்கள் தாண்டி வரும்போதும் ஓகே என்ன ஆகுது, ஒரு ஷெல் ஆட் ஆகுது. கரெக்டாக கம்ப்ளீட்டாக ஒரு நியூ ஷெல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நேச்சுரலாக ஒரு பெரிய ஷெல் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வரப்போ your size will be increasing. So as atomic number increases, the number of shell increases. So number of shell increase ஆகும்போது கண்டிப்பாக உங்களோட அட்டாமிக் நம்பரும் மாறுது. கரெக்டாக, அதாவது உங்களோட அட்டாமிக் சைஸும் வந்து மாறுது. இட் வில் இன்க்ரீஸ். ஓகே, as we go down from top to bottom the atomic size will be increasing. Okay, because we are getting new shell for every jumping, for the for every jump we are getting a new shell. Okay, 1 minute, come on.
ஐம் சாரி, ஃப்ளைட் மோடில் போட மாறேன்ட்டேன். சரியா? ஸோ நான் இப்போ கண்டினியூ பண்ணலாம் நம்ம. ஓகே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னாக்கா, சைஸை வச்சு பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டாக? ஸோ ஃப்ரம் டாப் டு பாட்டம் எதனால் வந்து நமக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. ஓகே, நோ சேம் கண்டிஷன். பட் எல்லாருக்கும் பெரிய டவுட் வரும் இதில். சின்ன கான்செப்ட் தான், பட் ஸ்டில் தெரியலன்னா ஜஸ்ட் லிசன் ஒன்ஸ். ஓகே, என்னென்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் போகிறப்ப ஓகே, பட் ஆனால் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போகிறப்ப என்னோடய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமானா, நிறைய பேருக்கு வந்து அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால they will say that the size will be increasing. கரெக்டாக? பட் that is not the fact. ஓகே, சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துறேன். பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் சைஸ் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஃப்ரம் டாப் டு பாட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ இது உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. டாப் டு பாட்டமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கிளியர் ஆகுது. ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகுதுன்னாக்கா, ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடறேன். உங்களோட அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதா? am I right? அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு வாட்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கரெக்டாக? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல்ஸ் டு வாட்? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, ஆஸ் என்னோடய எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிட்டே போக 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 என்னாகும்? என்னோடய ப்ரோட்டானோட கான்சன்ட்ரேஷனும் அதிகமாகிட்ருக்கும். ஓகே, என்னோடய ப்ரோட்டானோட கான்சன்ட்ரேஷனும் அதிகமாகிட்ருக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு இருக்க ப்ரோட்டானோட இந்த இடத்துல இருக்க ப்ரோட்டான் வந்து அதிகமாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஸோ என்ன ஆகுது? ஒன்ஸ் என்னோட ப்ரோட்டானோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா பவர் அதிகமாகிடும். ஓகே, அட்ராக்டிவ் பவர் அதிகமாகும். சரியா? ஸோ அப்போ ப்ரோட்டான் வந்து ஒன்று இருக்கப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஆட்டம், இதுக்குள்ளே ஒரே ஒரு ரெண்டு ப்ரோட்டான் தான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ என்னாகும்? இது ஒரு பவரில் வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ அதே என்ன எலக்ட்ரான் தான் இங்கே இருக்க போகுது. ஓகே, பட் என்ன ஆக போகுது இந்த இடத்துல? கான்சன்ட்ரேஷன் எலக்ட்ரான் இங்கே இருக்க போகுது. அதே ஷெல்லில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் இருக்க போகுது. பட் என்னோடய ப்ரோட்டானோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது. ஓகே, அப்போ என்னாகும்? ஷெல் வந்து ஒரே ஷெல் தான். ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ரோட்டான் அதிகமாகுது. அப்போ என்னாகும்? புல் பண்ண ட்ரை பண்ணுறோம், நிறைய புல் பண்ணும். ஓகே, இதுக்கிட்ட வந்து அதிகமான பவர் இருக்கும் புல் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் நான் வந்து குரூப்பில் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போகிறப்ப என்னோடய சைஸ் வந்து குறைஞ்சிட்டே போகும். சரியா? இதுதான் அதோட கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். நோ, ஸோ இது ஒரு விஷயம் ஆச்சு. அடுத்த ப்ராப்பர்ட்டி எது பார்த்தா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஓகே, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியும் இந்த அட்டாமிக் சைஸோட கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரியா? என்னென்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினா உன்னால் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு எலக்ட்ரானை வாங்க முடியுங்கிறது தான் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஓகே, உன்னால் ஒரு எலக்ட்ரானை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாங்க முடியுங்கிறது தான் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி குரூப்புக்கு லெஃப்ட் டு ரைட் எப்படி ஆகும்னா, இட் வில் இன்க்ரீஸ். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் என்னோடய எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அதே மாதிரி ஃப்ரம் டாப் டு பாட்டம் என்னோடய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, நான் இப்போ ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் என்ன சொன்னேன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். ஓகே, பிகாஸ் ஆப்வியஸ்லி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், லெஃப்ட் டு ரைட் போகிறப்ப நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆனால் நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இன்க்ரீஸ் ஆக உங்களோட அட்ராக்டிங் பவர் வந்து அதிகமாகுது. கரெக்டாக? ஸோ ஆஸ் அ ரிசல்ட் உங்களுக்கு என்ன ஆகுது? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி வந்து ஃப்ரம் டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகே, வை? பிகாஸ் டாப் டு பாட்டம் வந்து வி ஆர் கெட்டிங் கம்ப்ளீட்லி நியூ ஷெல். ஓகே, ஒரு நியூ ஷெல் ஃபார்ம் ஆகுது. ஆல்தோ உங்களுக்கு அதே மாதிரி ரேஷியோவில் ப்ரோட்டான் இன்க்ரீஸ் ஆனாலும் கூட ஷெல் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஓகே, ஸோ ப்ரோட்டான் அதிகமாக இருக்குது, பட் ஆனால் ஷெல் இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய பேருக்கு என்ன டவுட் வரணும்னா, இங்கேயும் தானே ப்ரோட்டான் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கேயும் தானே ஷெல் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கணும் தானே? நோ, அப்படி கிடையாது. ஓகே, ஸோ இதை நான் வந்து டயக்ராமில் வரைஞ்சப்போ இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து காமனாக இருக்குது. கரெக்டாக? பட் ஆக்சுவலாக எனர்ஜி லெவல் வேறு. ஓகே, இந்த ஷெல்லுக்கும் இருக்க எனர்ஜி லெவலோட டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கும் எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்குது. இதுக்கும் அட்ராக்டிங் பவர் கம்மியாக ஆப்வியஸ்லி என்னவாக இருக்கும்? கம்மியாக இருக்கும். பிகாஸ் உங்களோட டிஸ்டன்ஸ் பாருங்கள், ப்ரோட்டான்லேருந்து உங்கள் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. கரெக்டாக? அது ஒரு ரீசன். நிறைய ரீசன் இருக்குது, அதில் ஒரு ரீசன் இது. ஓகே, இன்னொன்று என்னென்னா ஷீல்டிங் பவர். ஓகே, ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான்ஸ்லாம் ஃபில் ஆகிருக்கு. ஓகே, இந்த இடத்துல வேரியஸ் சப்ஷெல் இருக்கலாம். ஒன்று டி இருக்கலாம், இல்லை பி இருக்கலாம், எஸ் இருக்கலாம். ஸோ எஸ் ஆர்பிட்டல் அந்த மாதிரி சப்ஷெல்ஸை வச்சும் உங்களோட
எலக்ட்ரான் பவர் வந்து அட்ராக்டிங் பவர் வந்து கம்மியாகும். சரியா, இதெல்லாம் இன்னைக்கு கிளாஸே பார்ப்போம். ஷீல்டிங் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதை பற்றி இன்னைக்கு கிளாஸே இன்னொரு ப்ராப்ளி ஒன்று 10 நிமிஷத்தில் பார்ப்பீங்க அதை பற்றியும். சரியா, அந்த கான்செப்ட்னாலையும் இது வந்து எஃபெக்ட் ஆகுது. சரியா, ஸோ ஆஸ் ஆஃப் நோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து குரூப்பில் வந்து டாப் டு பாட்டம் போகும்போது டிக்ரீஸ் ஆகும். இது ஒரு கண்டிஷன். சரியா, அடுத்து மெட்டாலிக். ஓகே, மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டியும் சிமிலர் தாண்டா. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி புரிஞ்சுன்னா மெட்டாலிக் புரிஞ்சிடும். சரியா, இப்போ பீரியாடிக் டேபிள் நம்ம நல்லா கவனிச்சிங்கனாக்கா லெஃப்ட் டு ரைட் போக 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 பீரியாடிக் டேபிள் என்ன கிடைக்கும்? கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட் மெட்டல் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகுது? கம்ப்ளீட்டாக ஒரு கேஸ் இருக்குது. ஹைட்ரோஜன், ஹீலியம் லித்தியம், ஹீலியம் எனர்ஜி. இந்த இடத்துல ஹீலியம் இருக்கா? ஹீலியம் இஸ் அ கேஸ். ஓகே, ஹைட்ரோஜன், ஹீலியம், லித்தியம் இஸ் அ மெட்டல். லித்தியம்க்கு அப்படியே ஆப்போசிட் எண்ட் என்ன இருக்க போகுது? ஹீலியம் இருக்க போகுது. ஸோ இது ஒரு மெட்டல் கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் போக போக கேஸ் ஆகுது. கரெக்டாக. ஸோ மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். சரியா, மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி வில் பி டிக்ரீஸிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அதே மாதிரி மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ரம் டாப் டு பாட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். டாப் டு பாட்டம் மெட்டாலிக் கேரக்டர் வில் பி இன்க்ரீஸிங். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். நவ் இதெல்லாமே நம்ம டீப்பாக பார்ப்போம். சரியா, டோன்ட் வரி. இதை பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு லெசன் ஃபுல்லாகவே இருக்குது இதை வச்சு தான். ஓகே, நம்ம பொறுமையாக இதை வந்து உள்ளுக்குள்ளே போகிறப்போ ஒய் மெட்டாலிக் கேரக்டர்ஸ் ஆர் இன்க்ரீஸிங், ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வி வில் ஜஸ்ட் இந்த டாப்பிக்கில் போகிறப்போ டீப்பாக நம்ம படிச்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ரஃப் ஐடியா உங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதெல்லாம் என்சிஆர்டி ஒரு வாட்டி ரீட் பண்ணுவோம் கண்டிப்பாக. இதை பற்றின ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ஸை வந்து ஸ்டேட்மெண்ட் தான் இல்லை கேட்பாங்க. ஸோ இந்த இது முடித்த உடனே என்சிஆர்டியில் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும் இருக்குது. அதை வச்சு நம்ம ஒரு ரீடிங் கொடுத்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கிளியர் ஆகிடும். நாளையிலேருந்து யூ வில் கெட் டு see நியூ திங்ஸ். ஓகே, பாய்லிங் பாயிண்ட்டை பற்றி பேசிடலாம். சரியா, பாய்லிங் பாயிண்ட் வந்து ஒரே ஒரு விஷயம் இருக்குது முக்கியம். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. பாய்லிங் பாயிண்ட் ஃப்ரம் டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் ஆகும். வை? ஃப்ரம் டாப் டு பாட்டம் பாய்லிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு கிளாஸில் வந்து வாட்டர் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு கிளாஸில் வாட்டர் வச்சுக்கோங்க. ஓகே, 1 minute. ஒரு சின்ன கிளாஸில் ஒரு வாட்டர் வச்சுருக்கீங்க. ஓகே, அதே வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு பெரிய யூட்டென்சில்ஸை வந்து வாட்டர் வச்சுருக்கீங்க. லெட் இட் பி அ பாட் ஆர் அ குடம், எனிதிங். ஓகே, ஸோ இதே ஹீட் பண்ண போகிறீங்க, இதையும் ஹீட் பண்ண போகிறீங்க. எதை ஹீட் பண்ணுறதுக்கு அதிக டெம்பரேச்சர் தேவைப்படும்? ஓகே, சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்தில் நான் ஹீட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? இதை ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருக்க டெம்பரேச்சர் வச்சு இதையும் ஹீட் பண்ணோம்னா அதே 5 மினிட்ஸில் ஹீட் ஆகுமா? ஆகாது. கரெக்டாக. என்ன பண்ணணும்? அதிகமான டெம்பரேச்சர் கொடுக்கணும். அப்போ மேபி 5 மினிட்ஸில் ஹீட் ஆனால் ஆகும். கரெக்டாக. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. சரியா, என்னென்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் உங்களோட அட்டாமிக் சைஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சரியா, அட்டாமிக் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. சரியா, ஸோ அட்டாமிக் மாஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகுனா பாய்லிங் பாயிண்ட் வில் டெஃபினெட்லி இன்க்ரீஸ். ஓகே, அதில் பிரச்சனையே இல்லை. சரியா, ஆனால் பட் என்ன பிரச்சனைனா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போனீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் சொல்ல முடியாது. ஓகே, டிபெண்ட் ஆகும். உங்களோட கண்டிஷன் வந்து டிபெண்ட் ஆகும். வி கேன் நாட் சே அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அட்டாமிக் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. மாஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால பாய்லிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் தேர் இஸ் அ ரீசன். என்னன்னாக்கா நம்ம டீப்பாக படிக்க போகிறோம். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துட்றேன், ஐடியா கொடுத்துட்றேன். என்ன ஆகுனா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆக போகிறோம். சரியா, லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும்போது தேர் ஆர் வேரியஸ் அதர் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஷீல்டிங் எஃபெக்ட். ஓகே, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க போகுது. ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம வச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம எவ்வளோ ஹீட் கொடுக்க போகிறோன்றது வந்து கரெக்டாக போகாது. அது ஒரு காரணம். சரியா, அதோட அஃபினிட்டி பவரை டிபெண்ட் பண்ணியும் இருக்குது. ஓகே, நம்ம லெஃப்ட் டு ரைட் போகிறப்ப உங்கள் அஃபினிட்டி பவர் என்ன ஆகுது? அஃபினிட்டி பவர் இஸ் இன்க்ரீஸிங். கரெக்டாக. அப்படி அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுனாலையும் ஓகே, ஐ மீன் 1 minute, அஃபினிட்டியை இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் நான். கரெக்டாக? ஆமாம், கரெக்டு தான். ஸோ என்ன பிரச்சனைனா
இன் சம் கேசஸ் ஓகே, இன் சம் கேசஸ் உங்களோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன் சம் கேசஸ் உங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். பட் இன் சம் கேசஸ் சில கேசஸ் என்ன ஆகும்னா உங்கள் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் காமிக்காது, டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அதுக்கெல்லாம் தெர் ஆர் வேரியஸ் எஃபெக்ட்ஸ். ஓகே, அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதனால தான் நம்ம ஒரு தனி டாப்பிக்காகவே எடுத்து பார்க்குறோம். சரியா? ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஃப்ரம் டாப் டு பாட்டம் பாய்லிங் பாயிண்ட் வில் பி இன்க்ரீஸிங். சரியா? ஆனால் நீங்கள் அதே பாய்லிங் பாயிண்ட்டை வந்து இங்கே லெஃப்ட் டு ரைட் வந்து சொல்ல முடியாது. இட் வில் டிபெண்ட் ஆன் வேரியஸ் அதர் கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன்லாம் இப்போயே நான் சொன்னாக்கா இட் வில் பி ஓவர்லோடட். சரியா? நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை லெசனுக்குள்ளே கொண்டு போகிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் ரிமெம்பர் ஃப்ரம் டாப் டு பாட்டம் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இதெல்லாம் ஒரு விஷயம். இப்போ அடுத்து பாருங்கள், குரூப் 15 மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து we will completely study group 15 element. ஓகே, குரூப் 15 என்னென்ன இருக்குது? நைட்ரோஜன், ஃபாஸ்பரஸ். ஓகே, வேறு என்னென்ன இருக்குது? 1 minute. நைட்ரோஜன், ஃபாஸ்பரஸ், அர்சனிக், ஆன்டிமோனி, பிஸ்முத். சரியா? இதெல்லாம் இருக்குது. அர்சனிக் எங்கே இருக்குது? இது அர்சனிக், ஆன்டிமோனி, பிஸ்முத். ஓகே, உங்களுக்கு ஒரு வேளை நைட்ரோஜனோட அட்டாமிக் நம்பர் மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஓகே, அதை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். ஃபாஸ்பரஸ்க்கு ஜஸ்ட் +8 பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு +8 பண்ணால் போதும். இதுக்கு 18 பண்ணணும், இதுக்கு 18 பண்ணணும், இதுக்கு 32 பண்ணணும். அட்டாமிக் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். சரியா? இப்போ நான் ஜஸ்ட் இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் தியரியாகவே இருக்கட்டும். சரியா? சோர்சஸ். ஓகே, சோர்சஸ் பார்ப்போம். நைட்ரோஜனோட சோர்சஸ்லாம் என்னென்ன? நைட்ரோஜனோட சோர்ஸ் என்னென்னா most of them are coming from atmosphere. Okay, 78% of nitrogen, 78% of atmosphere is completely made up of nitrogen. Okay, second thing, இது வந்து ஒரு source. Okay, most இதுதான் வந்து abundant source on earth. Am I right? So அடுத்து இதோட இன்னொரு சோர்ஸ் என்னென்னா NaNO3. ஓகே, NaNO3 என்னது? அப்புறம் சால்ட் பெட்ரான்னு சொல்லுவாங்க. இதோட கெமிக்கல் நேம் என்னது? சோடியம் நைட்ரேட். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது KNO3. KNO3னா பொட்டாசியம் நைட்ரேட். நான் இதுக்கு சயின்டிஃபிக் நேம் வந்து இருக்குது. இன்னொன்று வந்து இதோட காமன் நேம் என்னென்னாக்கா சால்ட் பெட்ரா அண்ட் இந்தியன் சால்ட் பெட்ரா. சரியா? நான் இது ஏன் இந்தியன் சால்ட் பெட்ரான்னு நேம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தது எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, ஆக்சுவலாக இது என்ன தெரியுமா, இது வந்து கன் பவுடர். ஓகே, ஜஸ்ட் கன் பவுடர். இது ரெண்டுமே சரியா கன் பவுடர் தான். ஒரு பாயிண்ட் வரைக்கும் என்ன ஆச்சுன்னா நம்ம தான் வந்து இந்த கன் பவுடரை ரொம்ப அதிகமாக சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, அதனால தான் இதுக்கு வந்து இந்தியன் சால்ட் பெட்ரான்ட்டு ஒரு நேம் வந்துச்சு. KNO3 நம்ம அதிகமாக அவுட் சோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, அவுட் சோர்ஸ் கிடையாது, அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து இந்தியன் சால்ட் பெட்ரான்னு நேம் வந்துச்சு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ரோட்டீன்ஸில் இருந்து நைட்ரோஜனோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சோர்ஸஸ் ஆஃப் நைட்ரோஜன். சிமிலர்லி ஃபாஸ்பரஸோட முக்கியமான சோர்ஸ் என்னென்னா அப்படைட் ஃபேமிலி. அப்படைட் ஃபேமிலினா என்னது? உங்கள் எக்கு, போனாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து அப்படைட் ஃபேமிலியில் வந்துடும். சரியா? அடுத்து ஃபாஸ்பரஸ் ராக்ஸ். இதில் இருந்துதான் உங்களோட ஃபாஸ்பரஸோட சோர்ஸ் வந்து இருக்குது. சரியா? இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட். செகண்ட், மீதி இருக்க 3 வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரியா? இந்த 2 சோர்ஸ் பற்றி தான் உங்கள் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஓகே, இது என்னதுனாக்கா அர்சனிக்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட பிஸ்முத்தாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து சல்ஃபர் மினரல் தான் இதோட சோர்ஸ். ஓகே, சல்ஃபர் மினரல் ஆர் த சோர்சஸ் ஆஃப் த ரிமைனிங் திங்ஸ். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சு. ஸோ சோர்சஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நல்லா கவனிங்க. சரியா? உங்களுக்கு என்ன தெரியும்? எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பண்ணணுன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் தெரியணும். சரியா? அட்டாமிக் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் 30 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத நீங்கள் பீரியட்ஸை வந்து மெமரைஸ் பண்ணுறப்ப அதை வச்சு நீங்கள் மீதி இருக்க அட்டாமிக் நம்பரை ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நைட்ரோஜனுக்கு 7 அட்டாமிக் நம்பர் இருக்குனாக்கா ஃபாஸ்பரஸ்க்கு ஜஸ்ட் ஆட் 15, ஆன்டிமோனிக்கு ஜஸ்ட் ஆட் ஃபாஸ்பரஸ்க்கு ஜஸ்ட் ஆட் 8, ஆன்டிமோனிக்கு ஜஸ்ட் ஆட் 18. இதோட அட்டாமிக் நம்பர் வேணால் திருப்பி 18 ஆட் பண்ணுங்கள். இதுக்கு வேணுன்னா ஜஸ்ட் ஆட் 32. ஓகே, ஸோ இப்படி பண்ணிங்கன்னா அட்டாமிக் நம்பர் கிடச்சிடும். ஓகே, அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சுன்னா நமக்கு வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சிம்பிள். ஓகே, லாஸ்ட் இயரே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நல்லாவே படிச்சிருப்பீங்க. N7க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடணுன்னா NS2 NP6 NS2 2S2 2P3. இது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் N. ஸோ இதே மாதிரி ஃபாஸ்பரஸ்க்கும் நீங்கள் போட்டுருங்க NS2 2S2 2P6. ஓகே, அண்ட் எவ்வளோ NS2 4 10, அதுக்கப்புறம் 2P
6 வருது கரெக்டாக. ஸோ ஃபாஸ்பரஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதேமாதிரி போட்டுடலாம் சரியா. இதெல்லாம் பேசிக்காக போடுறது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, உங்களோட அந்த இந்த ரூல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. NS2 இங்கே இருக்கும், செகண்ட் ஷெல்லில் P இருக்கும், தேர்ட் ஷெல்லில் D இருக்கும். இங்கே போடுறேன். ஃபர்ஸ்ட் ஷெல்லில் S ஆர்பிட்டல் இருக்கும், செகண்டில் S and P ஆர்பிட்டல் இருக்கும். ஓகே, 2S and 2P, அண்ட் தேர்ட் ஆர்பிட்டில் 3S and 3P and 3D, ஃபோர்த்தில் Fவும் ஆட் ஆகிடும் கரெக்டாக. இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு we will use what law, அந்த லாவோட பேர் என்ன எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. ஓகே, ஸோ அந்த லா வச்சு நம்ம போட்டோம்னாக்கா அந்த ஆக்சுவலாக அந்த சீரீஸ் தான் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டு வரும் சரியா. நான் இப்போ அதை வச்சு நம்ம போட போகிறது கிடையாது. ஓகே, ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் சரியா. இப்போ என்ன பண்ணணும், எப்படி வந்து நம்ம நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனில் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடுறதுன்னு பார்ப்போம் சரியா. நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனில் நான் ஃபர்ஸ்ட் ஒன் சொல்கிறேன், மீதியெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே சிம்பிள் தான் சரியா. பக்கத்தில் சைடில் வந்து நோபல் கேஸ் எழுதிக்கிறேன். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான். ஓகே, அடுத்து ரெனான் சரியா. இதெல்லாம் எழுதியிருக்கேன். நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹீலியம் பாருங்கள். ஹீலியம் கேஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2. இதுக்கு 10, 18 ப்ளஸ் 18 பண்ணால் 36 ப்ளஸ் 32 பண்ணால் 54. ஸோ அப்படி வந்துருச்சு. ஓகே, இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நைட்ரோஜன். ஓகே, ஜஸ்ட் நைட்ரோஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள். இந்த இடத்துல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் நைட்ரோஜன் எழுதிருங்க. 1s2 2s2 2p3. ஓகே, இப்போ ஹீலியனோடது என்னது, இதுக்கு முன்னாடி இருக்க நோபல் கேஸ் என்னது, ஹீலியம் கரெக்டாக. ஹீலியம்க்கு அப்புறம் தான் நைட்ரோஜன் வரும் கரெக்டாக. ஸோ NS2 இருக்க இடத்துல 1s2 இருக்க இடத்துல ஹீலியம் வந்து எழுதிடணும். ஹீலியம் எத்தனை எலிமெண்ட் இருக்குது, 2 இருக்கா, 2 வாட் 2 எலக்ட்ரான்ஸ் அது சரியா. அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அந்த 2 எலக்ட்ரான்ஸையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் மீதி எவ்வளோ பாக்கி இருக்குது உங்கள் நைட்ரோஜனில், மீதி 2 போயிடுச்சுன்னா 5, 7ல் 2 போச்சுன்னா யூ வில் கெட் 5 கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுங்கள், ஹீலியம் எழுதிக்கணும் இப்படி. ஓகே, ஹீலியம் எழுதிட்டு அகெயின் யூ ஆர் ஹிட்டிங் 5 திங். ஓகே, 5 எலக்ட்ரான்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ நார்மலாக உங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவீங்க அந்த மாதிரி எழுதணும். 2s2 2p3. ஓகே, இப்போ டேலி அடித்தா 5 + 2 7. ஓகே, அதே மாதிரி தான் ஃபாஸ்பரஸ்க்கும் சரியா. நியோனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 10 சரியா. ஸோ 10 வரைக்கும் எழுதிடணும். அப்போ 10 - 15 என்ன, 10 - 15 பண்ணோம்னாக்கா யூ வில் கெட் 5 அகெயின். ஓகே, ஸோ இப்போ 2s2 அதே மாதிரி இப்போ தேர்ட் ஷெல்லில் இருக்கும்ல, தேர்ட் ஷெல்லில் இருக்குன்னா 3s2 and 3p3 போடணும் சரியா. அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், அடுத்ததுக்கு அர்சனிக்கும் போடணும். ஓகே ஓகே ஐம் சாரி 1 minute. ஸோ அர்சனிக்கும் அதே மாதிரி போடணும். அர்சனிக்கு அட்டாமிக் நம்பர் இஸ் 33. ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்க நோபல் கேஸ் என்னன்னு பார்த்தா ஆர்கான். ஓகே, ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் அட்டாமிக் நம்பர் வந்து 18. ஓகே, 33 - 18 பண்ணாக்க எவ்வளோ வருது, 33 - 18 இல்லை ஒரு 2 12 7 15 வருது கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஆர்கான் எழுதிக்கணும். ஓகே, ஆர்கான் எழுதிட்டு இந்த 15 வந்து இங்கே வந்து நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும் சரியா. பாயிண்ட் டு பி நோட்டட் இஸ், நம்மளோட சல்ஃபரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்போ எத்தனாவது ஷெல் இருக்குது, சல்ஃபர் இஸ் இன் 4th ஷெல் கரெக்டாக. 4th ஷெல்லில் இருக்கும்போது 3rd ஷெல் ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 4th ஷெல் ஃபில் ஆகும் கரெக்டாக. அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3d10 and 4s2 and 4p3. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஃபில் பண்ணணும் சரியா. ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. இட் டெஃபினெட்லி யூ ஷுட் டூ திஸ். ஓகே, உங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், நார்மல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுங்க சரி. இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, கூகுளில் போட்டோம்னா இமேஜ் டேரெக்டாக வரப்போகுது சரியா. ஸோ இமேஜை பார்த்து காப்பி அடிக்கிறதுலாம் எந்த விஷயமும் இல்லை, நம்மளாம் வந்து போட்டு பார்க்கணும். அதுக்காக நான் வந்து உங்களுக்கு டேரெக்டாக கூகுள்லையோ இல்லை நானே வந்து இந்த இடத்துல எழுதியோ உங்களுக்கு தரல சரியா. இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும், அப்போ தான் வந்து இது வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த இடத்துல நான் நைட்ரோஜனுக்கு போட்டிருக்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க ஃபுல்லாக. அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி இருக்க நோபல் கேஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஓகே, ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்னாக்கா, அந்த நோபல் கேஸை இது கூட ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்க எலிமெண்ட்டை வந்து பிரித்து இந்த மாதிரி வந்து அசைன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இந்த மாதிரி அசைன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். வெரிஃபிகேஷனுக்கு உங்கள் NCERT புக்கில் இதோட ஆன்சர்ஸ் தான் இருக்கும். ஓகே, அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பட் டெஃபினெட்லி உங்களுக்கு இது தெரியணும். இது கண்டிப்பாக ஒரு 1 மார்க் கொஷனில் இல்லை ஒரு 2 மார்க் கொஷனில் உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாமில் கேட்கலாம் சரியா. ஸோ இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சரியா. இப்போ இது போதும். இப்போ அடுத்து வந்து இதுதான் சொன்னேன் ஆக்சுவலாக இனர்ட் பேர் எஃபெக்ட்ன்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது சரியா. அது என்னன்னாக்கா, இந்த
D and F first statement பாருங்க. D and F has poor shielding power. Already நான் சொல்லியிருக்கேன். Because D and F subshell, okay, D and F subshell, the electrons are more attracted to the nucleus, okay, and less take part in bonding. என்ன சொல்கிறேன்னாக்கா இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றும் இல்லைடா, டி அண்ட் எஃப் வந்து ஒரு புவர் ஷீல்டிங் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் ஜஸ்ட் ட்ராயிங் அ ஆட்டம். ஓகே, இந்த இடத்துல சென்ட்ரலில் நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல். ஃபர்ஸ்ட் ஷெல்லில் என்ன இருக்கும், வெறும் எஸ் ஆர்பிட்டல். செகண்டில் வந்து எஸ்என்பி இருக்கும். தேர்டில் வந்து எஸ்பிடி இருக்கும். ஃபோர்த்தில் எஸ்பிடிஎஃப் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுதான், இந்த இடத்துல வந்து வெறும் எஸ் இருக்குது, இந்த இடத்துல எஸ்என்பி இருக்குது. ஓகே, இந்த இடத்துல எஸ், பி அண்ட் டி இருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்து ஒன்று ஷெல் வந்து அந்த இடத்துல 4 இருக்கும். சரி, இந்த ஷேப்ஸ்லாம் புரியுதா? சப்ஷெல்லோட ஷேப்ஸ்லாம் இருக்கா? டம்பிள் ஷேப்பில் இருந்தால் பி, ஓகே, அண்ட் ஃப்ளவர் ஷேப்பில் இருந்தால் டி. இதெல்லாம் தெரியும். சரியா? ஆக்சுவலாக என்ன விஷயம்னாக்கா, இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, 1 மினிட். இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, இந்த நியூக்ளியஸ்னால் இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு அட்ராக்டிங் பவர் இருக்கும். சரியா? பட் இந்த இடத்துல ஒரு எஸ் ஆர்பிட்டல் இருக்குது. ஓகே, இந்த இடத்துலையும் ஒரு எஸ் ஆர்பிட்டல் இருக்குது. இந்த எஸ் ஆர்பிட்டல் நடுவில் இருக்கிறதுனால ஓகே, இது என்ன ட்ரை பண்ணால், நான் தான் வந்து எல்லா பவரும் நான் தான் எடுத்துப்பேன். ஓகே, எல்லா எனர்ஜியும் நான் தான் எடுத்துப்பேன். என்னோடய எனர்ஜி போக தான் மீதி பேர் கொடுப்பேன். ஓகே, அந்த மாதிரி தான் திஸ் எலக்ட்ரான் வில் திங்க். எஸ் ஆர்பிட்டல் வந்து திங்க் பண்ணும். சரியா? ஸோ நேச்சுரலாக என்ன பண்ணுன்னா, இங்கே இருக்க எனர்ஜி எஸ் ஆர்பிட்டல்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் பவரை வந்து அட்டைன் பண்ணிக்க தான் நினைக்கும். அது வந்து எஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை பியாக இருக்கட்டும். ஓகே, பட் டிக்கு மட்டும் அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஓகே, டி என்ன சொல்லணும்னாக்கா, என்னால் வந்து அந்த அளவுக்கு பவரை வந்து இது பண்ண முடியாது. ஓகே, என்னால் வந்து வாங்கிக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகும்னாக்கா, இது வந்து ஷீல்டே பண்ணாது. இப்போ எஸ் ஆர்பிட்டல் வந்து இந்த இடத்துல பாதி எனர்ஜியை வாங்கிடுச்சுன்னா இந்த இடத்துல எனர்ஜி கம்மியாக தானே போகும். ஓகே, கம்மியாக போச்சுன்னா அப்போ இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வி கேன் ரிமூவ் த எலக்ட்ரான். கரெக்டாக? சிமிலர்லி இங்கே பி இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பி ஆர்பிட்டல் இருக்குது, இந்த இடத்துல எஸ் ஆர்பிட்டல் இருக்குது. எஸ் ஆர்பிட்டல் வில் ட்ரை டு ஆக்குப்பை ஆல் த எனர்ஜி. கரெக்டாக? எல்லா எனர்ஜியும் ஆக்குப்பை பண்ணிவிடும். ஆக்குப்பை பண்ணிட்டா இந்த பி ஆர்பிட்டல் வந்து என்ன பண்ணிடலாம், பி ஆர்பிட்டல் அகெயின் என்ன பண்ணுன்னா, இதுக்கும் வந்து பவர் இருக்குது. கரெக்டாக? ஷீல்டிங் பவர் இருக்குது. இதுவும் என்ன பண்ணுன்னா மேக்ஸிமம் எனர்ஜியை வந்து அட்டைன் பண்ணிக்க நினைக்கும். ஓகே, ஸோ எஸ் அண்ட் பிக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. மேக்ஸிமம் எனர்ஜியை வந்து அட்டைன் பண்ணிக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, யூ கேன் நாட் ரிமூவ் தீஸ் எலிமெண்ட்ஸ் ஈஸிலி. எஸ் அண்ட் பி ஆர்பிட்டலில் இருக்க ஆட்டம்ஸை வந்து உங்களால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. பிகாஸ் நேச்சுரலி அவங்கக்கிட்ட வந்து பவர் வந்து அட்ராக்ட் பண்ணுற பவர் இருக்குது. சரியா? ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, பட் உங்களோட டி ஆர்பிட்டல் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, டி அண்ட் எஃப்க்கு அந்த பவர் இருக்காது. ஓகே, அவங்களுக்கு அந்த ஷீல்டிங் பவரே இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்ன ஆகுது, நேச்சுரலாக உங்கள் பாண்டிங் வந்து டெண்டன்சி கம்மியாகும். ஓகே, ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நான் திருப்பி இதை வந்து ஒரு சின்ன சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். இனர்ட் பேர் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லைடா, டி அண்ட் எஃப்க்கு புவர் ஷீல்டிங் பவர் இருக்கும். சரியா? புவர் ஷீல்டிங் பவர் இருக்கிறனால என்ன ஆகும்னா, அது வந்து ஈஸியாக வந்து டி அண்ட் எஃப் வந்து அந்த அளவுக்கு நியூக்ளியஸ் கூட வந்து அட்ராக்ஷன், அந்த நியூக்ளியஸ் கொடுக்குற எனர்ஜியை அந்த அளவுக்கு வந்து அதுங்களால் வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகும்னா, 1 மினிட். ஓகே, புரியுதா? நான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த டாபிக். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபர்கெட் எவ்ரி திங். ஓகே,
நம்ம இது எதுக்கு பார்க்கணும்னு பார்ப்போம். இனர்ட் பேர் எஃபெக்ட். ஓகே, இனர்ட் பேர் எஃபெக்ட். ஓகே, இப்போ எனக்கு ஆக்சுவலாக வந்து கை காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ கேன் ஈஸிலி எக்ஸ்பிளைன் திஸ். ஓகே, ஸோ மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் லிசன். ஓகே, ஒன்றும் இல்லைடா. இனர்ட் பேர் எஃபெக்டில் ஒரு ஃபஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, தெரிஞ்ச விஷயம் என்னென்னாக்கா D and F. ஓகே, D and F has poor shielding power. ஓகே, இதனால் உங்களுக்கு பாண்டிங்கில் அது இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு பாண்டிங்கில் இதனால் ஒரு எஃபெக்ட் வரப்போகுது. ஓகே, இட் மே பி ஈஸிலி ரிமோட் ஆர் இட் மே பி ஈஸிலி அட்ராக்டட். ஓகே, இந்த எஃபெக்ட்டை வந்து டிபெண்ட் ஆகிருக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராசஸை பொறுத்து. ஓகே, நோ நீட் டு நோ தட் ப்ராசஸ். இப்போதைக்கு நம்ம எதுக்கு இதை படித்தோம்னாக்கா சைஸ் வந்து வேரி ஆக போகுது பிகாஸ் ஆஃப் D and F. ஏன்னா நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்னா, ஆஸ் வி மூவ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் மூவ் பண்ணுறப்ப என்ன சொன்னேன், உங்கள் சைஸ் வில் பி இன்க்ரீஸிங் சொன்னேன்னா அதை எந்த டவுட்டும் கிடையாது. D and F வந்து மூவ் பண்ண பாட்டமில் தான் வரும். அதாவது இது வந்து 4th ஆர்பிட்டில் கிடைக்குன்னா இது 3rd ஆர்பிட்டில் கிடைக்குன்னா இது வந்து 4th ஆர்பிட்டில் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இந்த 2 ஆர்பிட்டில் வரும்போது உங்கள் சைஸோட வேரியேஷன் வந்து கம்மியாக இருக்கும். டைரக்ட் கொஷின். ஓகே, டைரக்ட் கொஷின் என்னன்னாக்கா, see here, இந்த இடத்துல வந்து அர்சனிக் இருக்குது, ஃபாஸ்பரஸ் வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஓகே, அர்சனிக் இருக்குது, இது இருக்குது, இது 2 மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, அர்சனிக் அண்ட் பிஸ்முத் எடுத்துக்கோங்க. அர்சனிக் கீழே பிஸ்முத் இருக்குது. கரெக்டாக? இதோட சைஸ் பெருசாக இருக்கும், இதோட சைஸ் வந்து இதோட கம்மியாக இருக்கும். ஓகே, பட் ஃபாஸ்பரஸும் அர்சனிக்கும் கன்சிடர் பண்ணுங்கள். ஃபாஸ்பரஸோட சைஸ் வில் பி லெஸர் ஆஸ் கம்பேர்ட் டு அர்சனிக். ஓகே, இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இட் வில் பி அ லார்ஜ் டிஃப்ரென்ஸ். ஓகே, பட் அதே வந்து நீங்கள் அர்சனிக்குக்கும் பிஸ்மத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் ஒரு எலிமெண்ட்டை டோட்டலாக விட்டது அதுக்கப்புறம் பார்த்தாலுமே இதோட டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. சைஸோட டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சைஸ் வந்து 10 ஆம்ஸ்ட்ராங் இருந்துச்சுனாக்கா உங்கள் பிஸ்மத்தோட ரேடியஸ் வந்து இட் வில் பி ஜஸ்ட் 10.5 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, அந்த அளவுக்கு தான் இதோட டிஃப்ரென்ஸ் இருக்கும். எதனால் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதனால் வந்து டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகலை அப்படின்னாக்கா இட் இஸ் டியூ டு த இனர்ட் பேர் எஃபெக்ட். ஓகே, இனர்ட் பேர் எஃபெக்ட்னால என்ன ஆச்சுனாக்கா, இந்த இடத்துல இருக்க D ஆர்பிட்டல் அண்ட் F ஆர்பிட்டல், இந்த இருக்க இடத்துல D ஆர்பிட்டல் அண்ட் F ஆர்பிட்டல் இஸ் நாட் ஷீல்டிங் த எனர்ஜி ஃபார் த அதர் எலிமெண்ட். இங்கே இருக்க அட்டாமுக்கு எனர்ஜியை வந்து ஷீல்ட் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ இது வந்து நிறைய எனர்ஜியை வந்து வெளியே அனுப்பிடுது. ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இது வந்து இட் இஸ் கெட்டிங் மோர் க்ளோசர். ஓகே, இது வந்து ஈஸியாக வந்து உள்ளுக்குள்ளே அட்ராக்ட் ஆகிடுது. ஓகே, இது உள்ளுக்குள்ளே நல்லா ஃபாஸ்ட்டாக அட்ராக்ட் ஆகுறதுனால ஓகே என்ன ஆகுது, இதோட அட்ராக்ஷன் பவர் அதிகமாகிடுச்சு. ஓகே, இப்போ நான் இந்த ஒரு பாண்டிங் இந்த இடத்துல நடக்குமான்னு கேட்டேன்னா நடக்காது. பிகாஸ் இட் இஸ் ஹெவிலி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ். ஓகே, இது ஒரு இனர்ட் கேஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகே, அதனால தான் இதோட நேம் வந்து என்ன வந்துச்சுன்னா இனர்ட் பேர் எஃபெக்ட். ஐ திங்க் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? நான் நெக்ஸ்ட் வந்து அயனைசேஷன் என்தால்பி. ஓகே, அயனைசேஷன் என்தால்பின்னா என்னென்னா த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் த வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் அன் ஐசோலேட்டட் கேஸ் அட்டம். அது ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டம் வச்சுருக்கேன், ஐசோலேட் பண்ணிட்டாத. ஓகே, அண்ட் அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா ஒரு கேஸ். ஓகே, ஒரு கேஸ் மாலிகுலாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அந்த மாதிரி தனியாக எடுத்த ஒரு ஆட்டம்லேருந்து நான் ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ எனர்ஜி வேணுமோ அதுதான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது வந்து எப்படின்னா குரூப்பில் வந்து ஃப்ரம் டாப் டு பாட்டம் அந்த எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஐ மீன் அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும் பிகாஸ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா நீங்கள் கம்மி எனர்ஜிலேயே அட்டாம்ஸை வெளியே எடுத்துடலாம், ஐ மீன் எலக்ட்ரான்ஸை வெளியே எடுத்துடலாம். கரெக்டாக? ஸோ அதனால் ஃப்ரம் டாப் டு பாட்டம் அயனைசேஷன் எனர்ஜி வில் பி டிக்ரீஸிங். ஆனால் லெஃப்ட் டு ரைட் பார்த்தோம்னாக்கா இட் வில் பி டிபெண்டிங் ஆன் வேரியஸ் அதர் ப்ராப்பர்ட்டிஸ். சரி, அதெல்லாம் என்னன்ட்டு நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போ வந்து அயனைசேஷன் 1, 2, 3 இருக்குடா. இப்போ P ஆர்பிட்டல் வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, P ஆர்பிட்டல் ஹாஃப் ஃபில்டாக இருக்கும்போது இதில் இருக்க கம்ப்ளீட்லி ஸ்டேபிளான ஒரு பொசிஷன். எப்போல்லாம் வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்குமோ அப்போ வந்து ஸ்டேபிளாக இருக்கும்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஓகே, டீச் பண்ணியிருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஹாஃப் ஃபில்லாக இருக்கும்போது ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டேபிளாக இருக்கப்போ இதில் இருந்து எனர்ஜி எடுக்கிறது ஈஸி. ஓகே, ஸோ அதனால் அயனைசேஷன் 1ன்னு அதாவது ஒரு எலக்ட்ரான் நான் வெளியே எடுத்தேன்னா IE1னா ஒரு எலக்ட்ரான் வெளியே எடுத்திருக்கேன். ஓகே, IE2னா நான் இதுலேருந்து 2 எலக்ட்ரான் வெளியே எடுத்திருக்கேன்னு அர்த்தம். இதுலேருந்து இதில் 2 எலக்ட்ரான் எடுத்திருக்கேன். IE3னா நான் 3 எலக்ட்ரானுமே வெளியே எடுத்திருக்கேன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதாவது அப்போது IE1 இஸ் கிரேட்டர் தென் IE2 இஸ்
லெஸ் தென். ஸோ IE3 தான் இருக்கிறதுலே அதிகம். இதிலேருந்து 3 எலக்ட்ரானை நான் வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். பிகாஸ் நான் ஸ்டேபிள்லேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக கொண்டு போகிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு வந்து ப்ராசஸ் கஷ்டமாயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருந்தேன். சரி, இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டு. நான் இந்த இடத்துல ஒரு டேபிளர் கொடுத்துருக்கேன். இது NCERT புக்லேயும் இருக்குது. ஓகே, இது சும்மா ஒரு வாட்டி பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, எப்படி வந்து வேரி ஆகுது அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூஸாக இருக்குது. உங்களுக்கு வந்து இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்லாம் வந்து உங்களுக்கு வந்து படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா, அது ஒரு வாட்டி பார்த்துருங்க. பார்த்துட்டு இது ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுங்க. நம்ம பார்த்த விஷயம் தான். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அட்டாமிக் ரேடியஸ், அயனைசேஷன் என்தால்பி, ஓகே, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இது முக்கியம். ஓகே, எதெல்லாம் வந்து மெட்டல், எதெல்லாம் நான் மெட்டல்ன்றதெல்லாம் இங்கே இருக்குது. ஓகே, ஜஸ்ட் இதை ஒரு ரீடிங் கொடுத்துருங்க. இன்றைக்கி கிளாஸ் இதோடய முடிச்சுக்கலாம். நாளையிலேருந்து நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே.